இந்த காரியத்தை நான் செய்தால் என் வாழ்க்கை சேதப்படுமோ என்று கவலைப்படும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது லூக்கா 10:19, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கடலிலே படகுகள் உடைந்து தத்தளித்த பவுல் சொன்னார், இங்கு பொருட்சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஏற்படாது என்று. அவர் சொன்ன பிரகாரமாக ஒரு உயிர் கூட சேதப்படவில்லை. அத்தனை பேரும் பத்திரமாய் இருந்தார்கள். எதிரிகளின் சூழ்ச்சி நிமித்தம் தானியேலை சிங்கக்கெபியில் போட்டார்கள். ஆனால் சிங்கம் சேதப்படுத்தவே இல்லை. வாய் கட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் அமைதியாய் இருந்தது. அதே மாதிரி ஷத்ராக், மேஷாக், அபேத்நகோ ராஜாவும் எதிரிகளும் நெருப்பில் போட்டால் பொசுங்கி போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு நெருப்பின் வாடை கூட அவர்கள் முடியில் கூட இல்லை. அவ்வளவாய் தேவன் நேரடியாய் சென்று அவர்களை பாதுகாத்தார். இது நடக்க காரணம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு தேவன் மேல் இருந்தது. தேவன் நிமித்தமாக எதையும் செய்ய துணிந்தனர். அவ்வளவு ஏன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருந்தனர். எனவே தேவனும் ஒன்றும் சேதப்படுத்த அழகாய் அவர்களை பாதுகாத்தார். நாம் தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை கொள்ளும் போது எதிரிகள் சூழ்ச்சி எவ்வளவு அதிகமாய் இருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. தேவன் அவர் தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார். அவரே பாதுகாப்பார். அவ்வளவு ஏன் அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்துள்ளார். நாம் அவருடைய வைராகியம், கண்ணின் மணிகள். தைரியமாய் எழுந்து போய் நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்களுக்கு உயிர் சேதமும் வராது, பொருள் சேதமும் வராது. தேவன் சித்தமா என்று மட்டும் பார்த்து செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமாங்க. சில நேரத்துல நான் செய்யற காரியம் ரொம்ப ரிஸ்கா தெரியுது ஆண்டவரே, செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் நான் இருக்கிறேன். ஆனால் நான் உம்மிடத்தில் அமர்ந்து உம் சித்தம் தானா என்று கண்டறிந்து செயல்படவும் எனக்கு ஒரு சேதம் வராமல் நீர் என்னை பாதுகாக்க வேண்டுமாறு அன்போடு கெஞ்சுகிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.